நந்தலால பாத்துட்டீங்களா கோபி? பாத்துறேன் சார். படம் பிடிச்சிருக்கா? அருமையான படம் சார். நான் மிஸ்டர் சார் கொஞ்சம் நான் பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். ரொம்ப அருமையான படம் சார் உங்க படம். உங்க 3 படம் ஹலோ சொல்லுங்க. உங்க 3 படம் ஹலோ ஹலோ லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். சார் நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்ல சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ உங்களோட அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட்ல தோன்ற முதல் விஷயம் எப்படி இருந்துச்சு? முதல் விஷயம் இந்த சென்ட்ரல் கேரக்டர் 1 or 2 கேரக்டர் யார் ப்ளே பண்ண போறான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மார்னிங் எனக்கு கூப்பிட்டு மகேஷ் இந்த கேரக்டர் நானே பண்ண போறாங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வந்தது. அப்போ நான் திங்க் பண்ணி பார்த்தப்போ படத்துக்கு அதுதான் பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். வேற ஒரு கலர் கொடுக்கும்னு நினைச்சேன் படத்துக்கு. இப்போ வேற எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் அவங்க பேக்கேஜோட வருவாங்க. மக்களுக்கும் அவங்க மேலே ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்கும். அவங்க வந்து ஒரு எப்படி மேல் பண்ண போகிற ஒரு அப்படிங்கிற படம் வந்திருக்கும். மிஸ்கிங் பண்ணும்போது எனக்கு அவர் ஆக்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இல்லை. ஆனால் அவர் பிரமா பண்ண தெரியும். நான் ஒரு ஃப்ளோர் பண்ண தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இதாக இருந்தோன்னா பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினச்சேன். அது மாதிரியே அவரோட பெரிய டைரக்டர், பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதோட பெரிய ஆக்டருங்கிற இந்த ஃபிலிம் வெளியே வந்திருக்கு. மக்கள் வந்து அதை ரசிக்காமல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சார் இன்னும் நந்தலாலா படத்தை பற்றி பேசுறதுக்காக நிறைய நேர்கள் வந்து காத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நந்தலாலா படத்துல இருந்து உங்களுக்கு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாருங்க.